சமஸ்கிருத பாஷை மிகவும் அற்புதமானது. மற்ற சாதாரண பாஷைகள் எல்லாம் மனித பாஷை என்று சொல்லுவேமானால் இவை அனைத்திலும் சிறப்புடைய பாஷைக்கு தனி பெயர் ஒன்று வேண்டும் அல்லவா? அதன் பொருட்டே அதை தெய்வ பாஷை என்கிறோம். அப்ப இதை சமஸ்கிருதம் தெய்வ பாஷை, தமிழ்லாம் சாதாரண பாஷை. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கு காணோம் அப்படின்றாரு. சொல்லிலே உயர்வு சொல் தமிழ் சொல், அதை தொழுது படித்திடடி பாப்பா. இந்த அளவுக்கு தமிழை உயர்த்தியவர் இன்னொரு புறம் ஏன் சமஸ்கிருதத்தை தெய்வ பாஷைன்னு சொல்றாரு? அவரே எழுதியிருக்கிறார், தமிழ் இலக்கணம் பெரும்பாலும் சமஸ்கிருத இலக்கணத்தை அனுசரித்தே சமைக்கப்பட்டு இருக்கிறது என்பதும் மெய்யே. இதுவும் பாரதியார் தான் எழுதியிருக்கிறாரு. நான் மேற்கோள் சான்றுகளோடு கொடுத்திருக்கிறேன். சமஸ்கிருத இலக்கணத்தை அடி ஒற்றி தான் இது தமிழ் இலக்கணம் வந்தது, அதை காப்பி அடிச்சுதான் இவங்க பண்ணாங்கன்றதுதான் பாரதியார் எழுதி இருக்கிற கருத்து.